உச்சநீதிமன்றம் பட்டியலில் வரக்கூடிய உள் இடஒதுக்கீடு குறித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு இது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம், 2 நிமிஷம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த நடைபெற்ற கூட்டத்தில் எந்த ஒரு சமுதாயத்தினரும் அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுப்பதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் அந்த இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாக அது பிரிக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது அதுக்கு அந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய பங்குகள் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது பேக்லாக் பின்னடைவுப்படி இடங்கள் இடப்பட்டுள்ளது பார்க்க வேண்டும். அதே போல அந்த பிரித்து கொடுக்கின்ற பொழுது பிற சமுதாயத்தினருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாத வகையில் நட வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டு தாங்கள் படித்திருந்தால் பெரிய தான் கொள்கை என்று அமலாக்கினார்கள். கடந்த 14 வருடத்துல அந்த உள்ளொடுக்கீடு அருந்தீர் அந்த உள்ளொடுக்கீட்டினுடைய விளைவாக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சமுதாயங்களாக இருக்கக்கூடிய தேவேந்திரோட வேளாளர் ஆதிராவிட சமுதாய சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். 1.5 கோடி பேர் தமிழ்நாடு திமுகவுடைய உள் இடஒதுக்கீடு திட்டத்தின் காரணமாக 1.5 கோடி பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். குறிப்பாக எங்கெல்லாம் அதாவது பல்கலைக்கழகங்கள் அதே போல அரசு துறைகள் ஒரே ஒரு பதவி காலியாக இருந்தால் அந்த பதவி முழுக்க அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் கொடுத்தார். அதனால தென்தமிழகத்தில் வாழக்கூடிய 15, 16, 20 மாவட்டத்தில் வாழக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் இந்த உள் இடஒதுக்கீட்டால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைந்திருக்கிறார். இதை விட ஒரு சமூக அநீதி இந்த நூற்றாண்டில் எதுவுமே கிடையாது. அதே போல வடக்கு மாவட்டத்தில் வாழ்கின்ற ஆதிராவிட பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த உள் இடஒதுக்கீட்டால் மிகப்பெரிய பாதிப்பு ஆளாகிறார். எனவே இது குறித்து எந்த அரசியல் கட்சியுமே இதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் அவர்கள் இயந்திரத்தனமாக உள்ளுக்கு ஆதரவு என்று அறிக்கை கொடுக்கிறார்கள். முறையாக அதாவது 100 அதாவது 100 புள்ளி சுழற்சி முறையை அமலாக்குவதற்கு பதிலாக 200 புள்ளி சுழற்சி முறையை கையாளுவதன் விளைவாக எஸ்சி என்று அதாவது ஒரு இடஒதுக்கீடு அமலாக்குவதற்கு சில முறைகள் இருக்கு. 10 போஸ்ட்னா முதல் போஸ்ட் ஓபன் காம்படிஷன் போகும், 2வது போஸ்ட் எஸ்சிக்கு வரும், 3வது வருஷம் என்பிசி, 4வது வருஷம் பிசி, எகைன் ஓசி வரும். ஆனால் இப்ப கொண்டு போய் எஸ்சிஏ மட்டும்தான் கொடுக்குறாங்க, அதாவது எஸ்சிக்கு இடமே இல்லாத கைப்பற்றி. இதை விட அதாவது இன்னும் கெட்ட வார்த்தை கொண்டு அந்த வார்த்தை சொல்லுவாங்க, யாரோ ஒரு இதை பிடிங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு இந்திய அரசியல் சாசனத்தால் தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவிடர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய 76 சாதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை புடுங்கி பறித்து மற்றவர்கள் கொடுத்திருப்பார். இது தவறாக அவர்களுக்கு 3% கொடுப்பதை பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த இடஒதுக்கீட்டை அமலாக்கிய முறை என்பது முற்றிலும் தவறானது. அது அறிவுபூர்வம் அற்றது. எனவே அதை அதனுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக சரி செய்யணும். இது குறித்து இந்த பாதிப்புக்கான சமூகங்களுடைய கூட்டமைப்பை சென்னையிலே விரைவில் கூட்டத்திற்கிறோம். ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், மாணவர்கள் எல்லோருமே ஆரம்பப்படுகிறார்கள். எனவே இந்த பாதிப்பு இந்த உள் இடஒதுக்கீட்டுக்கால் பாதிப்புக்காக இருந்தால் தேவேந்திர வேளாளர்கள் ஆதிராவிடர்கள் ஒன்றிணைந்து விரைவில் அந்த உள்ளொடுக்கீட்டு குறைபாடுகளை சரி செய்ய வலியுறுத்தக்கூடிய வகையில முதல்ல ஆலோசனை கூட்டங்களும்